குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல நம்மளோட ஹீரோயின் நான்சியை காமிக்கிறாங்க. ஒரு ரூம்ல இருந்து வேகமா எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. அவளுக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு வயசான ஆள் வந்துட்டு அவளை வேகமா துரத்திட்டே போயிட்டு இருக்கும்போது அவள் எஸ்கேப் ஆகி வேற ஒரு ரூம்குள்ள போனா அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோ ஷூ தான் இருக்கான். அவனுமே ட்ரங்கா இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணதுமே நீங்க வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவள் ஸ்டாப் பண்ணதுமே அவன் வந்துட்டு ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்றதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பேக் சைடில் பார்த்தா ஒரு பர்த் மார்க் இருக்குது. அதை மட்டும் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் இல்லை. ஹீரோயினுக்கு அவனோட லாக்கெட் மட்டும் ஒன்று கிடக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவன் யார், நான் எப்படி போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு யோசனையாக வந்துட்டு இருக்கு. இங்கே வீட்டில் பார்த்தா ஹீரோயினோட அங்கிள் ஆண்டி அவங்க பாட்டியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சவங்க வெளியே தள்ளும்போது ஹீரோயின் வந்துட்டு இப்படி வயசானவங்களை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கீங்களே, உங்களை எங்கே நான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொன்னதும் அது உங்களோட பிரச்சனை, இந்த கிழவி நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க பாட்டிக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு நான் பெறாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாட்டி நான் இருக்கே உங்களை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. போகும்போதே அங்கே மழை வர ஸ்டார்ட் ஆகிடுது. பாட்டிக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கவுமே பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வயசான காலத்தில் உன்னோட காசு எல்லாத்தையுமே நான் செலவு பண்ண வச்சு நான் ஒன்றும் ரொம்ப வந்துட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன்ல, நான் வந்துட்டு எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே ஹீரோயின் பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. இதுக்கப்புறமே உன்னோட லைஃப்பை நான் ஸ்பாயில் ஆக்க விட மாட்டேன், நான் உனக்காக ஒரு பையன் பார்த்துருக்கேன், நீ அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட பையன்தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவோட ஞாபகம் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இருக்கு. நான் எப்படி போய் இன்னொருத்தவங்களுக்கு துரோகம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அவங்க பாட்டிக்காக ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அங்கே அந்த ஃபேமிலியோட லாயரை காமிக்கிறாங்க. அந்த ஆளுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க லைசன்ஸையுமே அங்கே வந்துட்டு மாற்றிட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இப்படி கால் வந்துடுது ஆஃபீஸில் இருந்து. எல்லாருமே அங்கே பாஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து இறங்குறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவனை எல்லாருமே அங்கே ரொம்ப சூப்பராக வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் இருக்க லேடிஸ் எல்லாருமே பாஸ் ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருப்பாராம், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற செட் அங்கே பேசிட்டு அங்கே வந்து போகும்போது நம்ம ஹீரோயினை ஏன்னா நீயுமே எங்கள் கூட வரையான்னு சொன்னதும் இல்லை நான் வரலன்னு சொல்கிறா. அவளோட மைண்டில் பாட்டிக்காக எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணணுன்ற மைண்ட் மட்டும் தான் போயிட்டுருக்கு. அப்போ அவளை அங்கே மீட்டிங் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின்மே மீட்டிங்கில் போயிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்த பிளானிங் எல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே இந்த ஒர்க் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரு ஆகுறான். நம்ம ஹீரோவுமே ஒருத்தரை மாற்றி பார்த்துக்கிறாங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இவ்வளோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இவளோட பிளான் எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு அவங்க சொன்னதுமே ஸோ அவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு தன்னோட பர்சனல் செக்ரட்டரியாக நம்ம ஹீரோயினை இருக்க சொன்னதுமே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இப்போ ஃபஸ்ட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது. பட் இருந்தாலும் அவள் அதுக்கப்புறம் அங்கே ஓகேன்னு ஒத்துக்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாங்க கால் பண்ணிவிட்டு இப்படி வந்து உன்னோட ஒய்ஃபோட நம்பரை நான் அனுப்பி வச்சுருக்கேன், மரியாதையாக போய் நீ அவளை மீட் பண்ணி அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கி கொடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே அவங்க லாயர் அன்னைக்கு வந்துட்டு அந்த லைசன்ஸை வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அது வெட்டிங் லைசன்ஸ் தான் போல். ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. ஹீரோ அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணால் அது நம்ம ஹீரோயினோட நம்பர் மாதிரி இருக்குது. அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். சிஸ்டர் நாங்கள் வந்ததுமே இப்போ நம்ம ஹீரோயினோட கான்ட்ராக்டை பற்றி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம அங்கே ஹீரோயினுக்கு கால் பண்ணும்போது அவளுமே உள்ளே என்ட்ராகிறப்ப அங்கே வந்துட்டு அவள் ஃபோனை கட் பண்ணி விட்றா. ஸோ வந்துட்டு இதனால் வந்து டவுட் இல்லாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட இதை பற்றி அங்கே வந்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகணுன்னா என்ன வாங்கிட்டு போகணுன்னு சொன்னதும் ஃப்ளார்ஸ், ட்ரெஸ், ஜுவல்லரிஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சைட் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு இவர் ஆல்ரெடி அப்படின்னா மேரீட் ஆனவரா அப்படின்னா இன்னைக்கு அன்றைக்கி நைட் இவர் என் கூட இருந்திருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நினைப்பு வந்துடுது. பிறகு அவன் அங்கே வந்துட்டு அவங்க லாயரை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டும் கூட தான் அவன். அங்கே வந்துட்டு அப்போ அங்கே கால் பண்ணி அவன் வந்து ஒய்ஃப்ட்ட அங்கே பேச ட்ரை பண்ணான். அங்கே வித்தியாசமான சவுண்டு வந்ததுமே அவன் எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். பார்த்தா அது அவங்க பிரதரோ அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் போல். ரெண்டு பேரும் சேர்ந்து அவள் வீட்டில் அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ நானும் ஒரு லெவலுக்கு மேலே பொறுத்து போயிட்டேன், உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு எவ்வளோ தைரியம், மரியாதை வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னால் அந்த ஆள் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசும்போது ஹீரோயின் ஃப்ளார் பாட்டில் எடுத்து அடித்து அங்கே வீட்டை விட்டு துரத்தி விட்டுறா. அப்போ அங்கே பாட்டி கால் பண்ணி நீ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுமா, உன்னோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, ஏதாச்சும் உன்னோட வெட்டிங் லைஃப்பில் வந்து ப்ராப்ளமானு சொன்னதும் பாட்டி யார் சொன்னது அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அவளுக்கான ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அந்த பர்சன் யாருன்னே எனக்கு தெரியல, நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா.
ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோங்க கால்ஃப் விளாண்டுட்டு இருந்தா, நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டுமே அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னதுமே, அப்போ அங்கே அந்த பர்சன் இருக்கான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேட்டில் நம்ம ஹீரோயினை விரட்டிட்டு போனவன் தான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அன்னைக்கு எஸ்கேப் ஆகிட்டு, இன்னைக்கு எப்படி நீ எஸ்கேப் ஆவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அங்கே தப்பாக நடக்க பார்த்ததும், ஹீரோ போட்டு அங்கே அடித்ததுமே, நீங்கள் எதுக்காக இவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ வந்துட்டு அன்னைக்கு என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டா, வேணா என்னோட செக்ரட்டரி இவளோட பியூட்டியாக இருப்பா, நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோமான்னு சொன்னதும், ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். உனக்கு பொம்பளைங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் கூட தெரியாதா? உன்ன மாதிரி ஆள் கூட நான் எந்த ஒரு பிஸ்னஸுமே வைக்க மாட்டேன், மரியாதை இங்கேருந்து இவனை அடித்து வெளியே இழுத்து விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். அந்த ஆள் மன்னிப்பு கேட்டாலும் எதுவும் நடக்க மாட்டுது. நம்ம ஹீரோயின் என்னால் உங்களுக்கு நிறைய டீலிங் கேன்சல் ஆயிடுச்சுலன்னு சொன்னதும், லேடிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து மரியாதை கொடுக்கணும், ரெண்டாவது அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை, நீ என்னோட ஸ்டாப் பண்ணுறப்ப உன்னை யாராச்சும் புலி பண்ண நான் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோ நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தப்பாக நான் வந்துட்டு புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயின் பரவாயில்லையேப்பா, ஒய்ஃபை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்காரு, எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே வந்து வாட்ச் கலெக்ஷன்லாம் இருக்குது, அதை போய் அவங்க பார்த்துட்ருக்கோமே. நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் வந்து மேல் வாட்சை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும், என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா இவளுக்கு வந்து மேரேஜ் ஆயிருச்சா அப்படின்னா வந்து நான் வந்து நினைக்கிறது ரொம்பவே தப்பு, இந்த பொண்ணு அன்றைக்கி ஹோட்டலில் இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே இப்படி வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது. அப்போ அங்கே அந்த பேக்ஸ் எல்லாம் வந்ததும் ஹீரோயின் வாங்கிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அடேங்கப்பா 2 மில்லியனுக்கு வந்துட்டு ஒய்ஃப்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, உண்மையிலே ரொம்ப தான் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே காரில் போய் ஏறும்போது அவங்க பிரதர் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, ஓ இவன் கூட சேர்ந்து இவளுக்கு அஃபர் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தப்பான எண்ணத்தில் வந்துட்டு ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு இன்னுமே வந்துட்டு இந்த ஆள் தானான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி லாக்கெட் வந்துட்டு அவன் கையில் போட்டிருக்கதை பார்த்துட்டு ஒருவேளை இந்த பர்சன் தானான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை வந்துடுது. அதை பற்றி அவன் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ சரி ஓகே, நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு போய் வந்துட்டு இப்போ பொக்கே கொடுங்க பாஸ்ன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவளை போய் நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப யோசனையாக வந்துட்டுருக்கு. ஹீரோவோட ஒரு ஃபோட்டோவை பார்த்தா ஆல்ரெடி அதே மாதிரி அவன் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கான். ஸோ வந்துட்டு கையில் ஒன்று வச்சுருக்காரு, கழுத்தில் இருக்க செயின் தான் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு அன்னைக்கு கூட இருந்தது இவர் தானா? ஐயோ கடவுளே, நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா என் மானமே போச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவளுக்கு அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சதுமே ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு வேற அவளுக்கு பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். திறந்து அவங்க அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவனுமே சேர்ந்து அங்கே ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவ்வளோ கேவலமானவளா இவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு பொக்கே எடுத்துட்டு போகும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின்ட்ட நீ எவ்வளோ நாளைக்கு பொறுத்துட்ருப்ப, உன் சொத்துலேயே உட்காந்து தின்னுட்டு அவன் வந்துட்டு இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான் வீட்டில், அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும் போது நம்ம ஹீரோ அந்த சைட்லேருந்து கிளம்பி போயிடுறான். அங்கே போயிட்டு இதுக்கப்புறமே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மரியாதையோட இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொல்கிறப்ப நான் ஏன் கிளம்பணும், நான் வந்துட்டு கிளம்ப மாட்டேன், இன்றைக்கி கூட நான் வந்துட்டு பார்த்தேன் 1 மில்லியன் நீ வந்து உன்னோட பாஸோட சேர்ந்து செலவழிச்சிட்டு சுற்றிட்டு இருந்த, உனக்கு அவர் கூட சேர்ந்து அஃபர் தானே இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. நான் இந்த வீட்டை கூட விற்று காசு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவேன்னு சொன்னதும் ஹீரோயின் என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே முறைச்சிட்டே அவனை பார்த்ததும் அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே முறைச்சிட்டே பார்த்துட்டே அங்கே வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவன் பயந்து போயிட்டு நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா அவளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ வீட்டை பற்றிலாம் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்கிறப்ப எனக்கு வீட்டை பற்றி கவலை கிடையாதுப்பா, எனக்கு இந்த லாக்கெட்டை பற்றி தான் கவலைன்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறான். ஹீரோயின் நான் ஏன் அப்படி வேலையை பண்ணி வச்சேன், இப்போ அவரோட ஒய்ஃப்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன வந்துட்டு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்படி பாஸ் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, நீங்கள் போய் அவரை பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா நீங்கள் இவங்களோட புது செக்ரட்டரியான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா, உண்மையிலே பார்க்க நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னதும் அவள் இல்லைன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணேன்னு சொன்னதும் நீங்கள் என்னை பற்றி தேவையில்லாமல் இப்படி தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோ கோவமாயிட்டுங்க கிளாஸை வச்சதுமே இவன் பயந்து போயிட்டு சும்மா நான் கிண்டல் தான்ப்பா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேஸில் அவன் கோட்டை தூக்கி போட்டுட்டு அவன் கிளம்பி போனதுமே ஹீரோயின் வாங்க நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. பட் அவன் வந்துட்டு அங்கே டச் பண்ண விடாமல் நான் போய்க்கிறேன் நீ வா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே போயிட்டுருக்கான்.
போயிட்டாங்க. அவன போய் படுக்க வச்சான். அவன் மேலங்க விழுந்துட்டு, "எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கு. எனக்கு மாத்திரை வேணும்னு" சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. என்ன வந்துட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவ வேகமா அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது, இவன் பக்கத்துல புடிச்சு இழுத்துட்டு, "உன்னை எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடியே மீட் பண்ண மாரி ஏன் தோணுதுன்னு" சொல்லிட்டு அங்க கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப பயமாயிட்டு, ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. இப்ப இந்த வேற வேல பண்ணி ரொம்ப தப்பாகுறதுக்கான்னு சொல்லிட்டு அங்க புடிச்சு தள்ளி விட்டதும், அங்க ரொம்பவே ஹீரோயினுக்கு பயமாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு போய் மெடிசன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. வந்து பார்த்தா அவன ஆள காணோம். இவன் பார்த்தா அங்க ரூம்ல குளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கா. என்ன இவன காணோம், கொண்டு போய் ரூம்லயாச்சும் குடுத்துட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அங்க போனா, அவன் அப்படி வந்துட்டு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகி போயிருது. ஐயோ கடவுளே! ஒருவேளை அவங்க ஒய்ஃப் இப்போ வந்துட்டாங்கன்னா, என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் மெடிசன வச்சுட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணும்போது, எங்க போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து நின்னதுமே இவளுக்கு இன்னுமே ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் ஆயிருது. அப்ப அங்க யாரோ வாசல்ல வர மாரி இருக்கு. போய் பார்த்தா அது அவங்களோட ஃபேமிலி டாக்டர் தான். அவங்க ஒன்று செக் பண்ணிவிட்டு இப்போ எதுக்காக நீ ட்ரிங்க் பண்ண அப்படின்றத சொன்னதும், சும்மா பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் ஐயோ ஒருவேளை அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போயிருச்சா, அதனால தான் இவர் 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து இப்படி ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றத சொல்லிட்டு அவளாவே வந்துட்டு ஒரு கற்பனை கதை வந்துட்டு நினச்சிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் இனிமேல் இப்படி வேலை பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த மருந்து அவனுக்கு வந்து போட்டு விடுங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு நானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது. எனக்குமே வேறு வழி இல்லாமல் அவனுக்கு அங்கே மெடிசன் போட வேண்டியதாக இருக்குது. சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு, உன்னை ஏன் எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தோணிட்டுருக்கு அப்படின்ற சீட்டு அங்கே வந்து பேசினதுமே ஹீரோயின் அரண்டு போயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி இவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு பில்லியனரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற சீட்டு வேகமாக அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. நெக்ஸ்ட் அவள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தா அவங்க அங்கிள் ஆன்ட்டி பிரதர் எல்லாமே அங்கே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. இவள் யார் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு எங்களை வந்து பணக்காரி ஆனதுமே எங்களை கழட்டி விட்டா எங்களுக்கு காசுமே கொடுக்க மாட்டா. இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், பெரிய வீடெல்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி ஒரு கேரக்டர்லெஸ் மாதிரி அங்கே வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே அப்படி தப்பாக தான் என்ன புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியை நினச்சதுமே ஹீரோயின் அவங்க பிரதரை போட்டு அடிச்சுட்டு, நீங்கள் பண்ணுற கேவலமான வேலைக்கு உங்களை கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடும்போது, அப்போ அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே ரொம்ப கேவலமாக அங்கே பேசுகிறாங்க ஹீரோயினை. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். யார் வந்துட்டு இப்படிங்க வந்து ஆஃபீஸில் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்குது, இப்படிலாம் நீங்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே வெளியே வேட்ட சொல்லிடுறான். நம்ம ஹீரோட்ட போய் தேங்க்யூ சொல்லிட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இப்போ ஆஃபீஸில் என்னை பற்றி எல்லாருமே ரொம்ப மோசமாக தானே நினச்சிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும், அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, அது உன்னோட பர்சனல் மேட்டர். ரெண்டாவது நீ வந்துட்டு இப்போ நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உன்னால் சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சா நீ சார்ட் அவுட் பண்ணிடு, இல்லைனா கம்பெனி வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் நீங்கள் இப்போ பண்ணுற ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. சீனில் நம்ம ஹீரோ கூட தான் போய் அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறான். அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே ஹாப்பிட்டு அங்கே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்டிங் சென்சஸ் வந்ததுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் என்ன ஒருவேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஹீரோயின் நீ இப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வாஷ்ரூம் போயிட்டு அங்கே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் எப்போ சாப்பிட்டாலும் எதுக்காக எனக்கு இப்படி வாமிட் வந்துட்டுருக்கு, உண்மையிலேயே நான் ஏதாச்சும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே டெஸ்ட்டு பார்த்தா அது நெகட்டிவ்னு வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அதை வேகமாக டஸ்ட்பினில் போட்டுட்டு அவன் கூட சேர்ந்து போயிடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அது பாசிட்டிவ்னு மாதிரி இருக்குது. ஹீரோயின் அவன் எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உன் மேலெல்லாம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே அவளுக்கு மெடிசன் தான் கழுத்துட்டு போட்டுட்ருக்கான். ஆனால் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்ததுமே இவங்கள தப்பாக புரிஞ்சுட்டு அங்கேருந்து போனதும் அங்கே நம்ம ஹீரோயின் நீ முதல் இல்லை நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னதும் நீ அப்படி அவனுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ கூலாரு, அவன் அப்படிலாம் எதுவும் நினச்சிக்க மாட்டான் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃப்க்கு தான் அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுறான். ஹீரோயினோட ஃபோன் அங்கே ரிங் ஆனதுமே அப்போ நம்ம ஹீரோயின் வேகமாக அதை கட் பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் என்னோடய ஃபோனை எப்படி வந்து உங்கள் கூட பேச வந்தேன்னா சைலண்ட்டில் போட்டுறேன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரல. அவன் அதுக்கப்புறம் அங்கே வந்து மெசேஜுமே அவளுக்காக பண்ணி விடுறான் மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லி. பட் ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு சரி கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு மெசேஜுமே பண்ணி விடுறான். அதை பார்த்துட்டு இவன் எப்போ வந்துட்டு வருவா அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது உன்னோட பொட்டி பொடிக்கெல்லாம் வந்துட்டு கட்டி ரெடி பண்ணுன்னு சொன்னதும் எதுக்காகன்னு சொல்லும்போது வேமா வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான் அசிஸ்டன்ட். பார்த்தாங்க பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நம்ம ஹீரோ அவன் எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அவங்க அசிஸ்டன்ட் கூட நல்லா வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு.
ஹீரோயின் ரூமில் வந்துட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்ததுமே பாஸ் நீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசுகிறா. பட் ஹீரோக்கு இன்னும் டவுட் ஆகிட்டே இருக்குது, இந்த பொண்ணாக தான் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு. அங்கே பிஸ்னஸை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே இருந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்துட்டு கேட்டுட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் அவளை எப்படியாச்சும் நீ வந்து போட்டு தள்ளிடு, அவளை திரும்ப என் பையன் கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைடாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட அந்த லேடி நீ எதுக்காக இப்படி அவரோட பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்ற சட்ட அங்கே கேட்கும்போது நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அங்கே உள்ளே போய் அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கப்போ மேலேருந்து அங்கே வந்துட்டு அந்த பலகை விழுக வருது. ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மேலே வந்து விழுந்ததில்லை, அவளுக்கு அங்கே அடிப்பட்டு போயிடுது. ஹீரோயினை வேமா அவன் காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சும்மா சின்ன அடி தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொன்னதும் ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு உனக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் வந்துட்டு அங்கே கொடுக்க வர்றான். நீ சாப்பிட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் இல்லை இருக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன், தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை தான் வரும், என்னோட ஹஸ்பண்டை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவருக்கு எனக்குமே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பட் அதை நான் பெருசு பண்ண விரும்பலன்னு சொன்னதும் நீ உன்னோட ஹஸ்பண்டை கால் பண்ணி இப்படி உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னதும் இல்லை அவர் ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருப்பாருன்னு சொன்னதுமே அதை நான் ஒய்ஃப் வந்துட்டு முடியாமல் இருந்தால் கூட அதை கண்டுக்காமல் ஹஸ்பண்ட் இருக்க போகிறாங்க அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். பட் அங்கே வந்துட்டு ஒன்றும் முடிய மாட்டேது ஹீரோயினுக்கு பதில் பேச. பிறகு அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் அவங்க பாட்டி கூட தான் சேர்ந்து அங்கே வீடியோ கால் போட்டு பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவோட அங்கே வந்துட்டு பாட்டியுமே கூட இருக்காங்க. அப்போ ஹீரோங்க உள்ளே வந்துட்டு அதை பார்த்ததுமே இவன் வேகமாக ஃபோனை கட் பண்ணிடுறான். அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது, என்னோட பாட்டி இவளோட பாட்டி எதுக்காக போய் மீட் பண்ண போகிறாங்க, என்ன வந்து நடந்துட்டுருக்கு, என் கண்ணு வந்துட்டு சரியாக தெரியாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல. ஹீரோயின் நாங்கள் லாயர் வந்து மீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டைவர்ஸ் பற்றி பேசணும், உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட அந்த டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இன்னும் அவனை ஒரு டைம் கூட பார்க்கல, ஏன் இப்படி யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே ரீட் பண்ணால் அவளுக்கு யாரு கூட ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவர் எப்படி வந்துட்டு என்னை பார்க்காம என்னோட கேரக்டரை பற்றி ஜட்ஜஸ் பண்ணலாம், நான் வந்துட்டு கண்டிப்பாக இதை ஒத்துக்க முடியாது, அவர் ஒரு டைம் ஆச்சு நான் மீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அங்கே அவர் சொல்லிட்டு இருக்கா. லாயர் கால் பண்ணி உங்கள் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க நீங்கள் பொய்யா வந்துட்டு அவங்க மேலே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் ஒரு தடவை மீட் பண்ணி அங்கே பேசணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். இவனுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். அந்த சைடில் நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருக்கான், ஹீரோயின் அந்த சைடில் இருக்கான். அப்போ அங்கே கார் வந்துட்டுருக்கு, ஹீரோயின் அங்கே இடித்து தள்ளி விட்டுட்டு போயிடுது. இவன் அங்கே வந்துட்டு ஆளுங்களாக இருக்கவுமே அதை வந்து பெருசாக எடுக்காமல் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆள் வரவே இல்லை இவ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிறகு அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்படி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொன்னதுமே இவன் டென்ஷனாக போயிடுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் எப்படி உன் மேலே தப்பாக இப்படி வந்து மேரேஜ் ஆஃபர் வச்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கலாம், கண்டிப்பாக அவனை சும்மா விடக்கூடாது, நீ அவனை கால் பண்ணி மிரட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே போன கொடுக்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே வரும்போது இப்படி அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிறத பார்த்துட்டு ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது எனக்கு என்ன இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் கால் பண்ணிவிட்டு நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை யாருன்னே உனக்கு தெரியாமல் எனக்கு அஃபர் இருக்குன்னு வேற நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது, நீ எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் டைவர்ஸ் கொடுக்காம நான் என்ன பண்ண போகிறேன், நீ அப்படின்னா வந்து காசெல்லாம் ரெடி பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டுருக்கா. இவன் ஆஃபீஸில் வந்து ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். அவள் வந்து தப்பு பண்ணிவிட்டு என்னை மிரட்டி வேற பேசிகிட்டு இருக்காளா, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு ஒரு கனவு வருது, நம்ம ஹீரோயின் நீ என்ன தைரியம் தான் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. இது என்ன கனவு, நாங்கள் ஒன்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. என்ன மாதிரி எனக்கு நினைப்பு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வரா. ஃபைலில் எடுத்துகிட்டு ஹீரோ அங்கே இறங்கி வரும்போது ரொம்ப பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பார்த்துட்டு நர்வஸ் ஆகிட்டு பாஸ் இந்தாங்க இந்த ஃபைலில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் சிஸ்டர் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை நீ என்ன நினச்சிட்டு இவர் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பழைய தூக்கி போட ஆரம்பிச்சுடுறா. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் அவரோட வந்து அசிஸ்டன்ட் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் உங்களெல்லாம் பற்றி தெரியும், காசுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோ நீ வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அவங்க வந்துட்டு சாரி கேட்குறான் ஹீரோயின்ட்ட. அங்கே வந்துட்டு அவள் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் தான், ஆனால் அவருக்கு வந்து என் மேலே மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு அப்படி வந்து எந்த ஒரு நினைப்புமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்ததும் நீங்கள் இதை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அங்கே ஹீரோ வெம்மா பிடிச்சி இழுத்ததுமே அங்கே ஸ்லிப்பாகி விழுந்து ரெண்டு பேருக்குமே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடுது. அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே அவள் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வைரறிய ஆரம்பிச்சிருது. இவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா.
இப்போ வந்துட்டுமே அங்கே அதை பற்றி யோசிச்சுட்டு ஹாப்பியாகிட்டு அவள் கதை ஓப்பன் பண்ணா வீட்டில் எல்லாத்தையுமே அடிச்சு அங்கே நொறுக்கி விட்ருக்காங்க. அங்கே பணம் ரிங் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது அவளுக்கு யாரோட வேலைன்னு. ஏன்னா அவங்க ஆன்ட்டியோட பிரேஸ்லெட் கிடக்குது. அந்த லேடி தான் உள்ளே வந்து களவான்ட்டு போயிருக்காங்க போல். ஹீரோயின் இன்னைக்கு இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே அடிக்கிறதுக்கு அவள் கிளம்பிடுறா. இன்னைக்கு உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு என்ன விருப்பமோ நீ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ளே போய் அடித்து எல்லாத்தையும் நொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே வந்து சொன்னதும் நீ வந்து ஒழுங்காக வந்து திருடிட்டு வந்த காசு நகை எல்லாத்தையுமே கொடுத்துரு, பாட்டிக்கு நான் வந்து பில் பே பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்னு சொன்னதும் உடனே அந்த லேடி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நான் இப்படிலாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்க, உங்களை அடித்து வந்துட்டு மண்டையை உடச்சி விடணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கட்டை எடுத்துட்டு அடிக்க விரட்டினதுமே பயந்து போயிட்டு உடனே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணி நம்ம ஹீரோயினோட கண்ணில் அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பவுடர் மாதிரி அங்கே தூக்கி எறிஞ்சு விட்றாங்க. அவங்க ஃப்ரெண்டையுமே கட்டை பிடிங்கிட்டு அவளை அங்கே வந்து போட்டு அடித்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோக்கு அவங்க வந்து வேகமாக அங்கே கால் பண்ணி அவன் இன்ஃபார்ம் பண்ணி விட்றா. ஸோ அந்த பொண்ணை அடித்து அவங்க மயக்கமாகிடுறான். ஹீரோ அங்கே வந்துட்டு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக. ஆல்ரெடி பார்த்தா அந்த ஆளுக்கு வந்துட்டு ஹீரோயினை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல். அந்த பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து அங்கே எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இவங்களை இதுக்கப்புறம் இப்படியே விட்டு வச்சா வந்துட்டு பிரச்சனை பெருசாகிட்ருக்கு, இவங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸில் வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடலாம். முடிச்சதுமே அங்கே வந்துட்டு அவளோட பணம் அந்த நகையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. பாட்டிக்கு பில் பே பண்ணணும்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு அங்கே அந்த குளுக்கோஸில் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயின் அவங்க வீட்டில் தான் இருக்கா. அங்கே அவளுக்கு ரொம்ப மயக்கமாக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே இருக்காங்க. நீங்கள் எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் என் பையன் கூட நீ காசுக்காக தானே சுற்றிட்டு இருக்க, ஒழுங்காக அவனை விட்டுட்டு போயிருன்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, ஆல்ரெடி நான் மேரேஜ் ஆன பொண்ணு, எனக்கு உங்கள் பையனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவர் ஜஸ்ட் பாஸ் எம்ப்ளாயி உறவு தான் இருக்குன்னு சொன்னதும் ஓ அப்படியா, அப்படின்னா இந்த ஃபோட்டோ என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டாக வந்துட்டு அவங்க மீட் பண்ணி அந்த விஷயத்தை காமிச்சதுமே அது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ வரைக்குமே அவருக்கு நான் தான்ற உண்மை தெரியாது, அது எப்பயுமே தெரியவுமே போகிறது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அவளவங்க வந்துட்டு அடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து விடான், என்ன தைரியம் தான் இப்படி வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, ஒழுக்கமாக நீங்கள் இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கே அனுமதி இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அடித்து வீட்டை விட்டு தோற்றி விட்டுருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்னை கீழே இறக்கி விடுங்க, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போயிடா. ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது அவனுக்கு ஆஃபீஸ்லேயுமே. நீங்கள் பேசாமல் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து பேசிட வேண்டியதானே அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு பேசிட்டு நீ என்னை மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இல்லை நான் வரமாட்டேன்னு அவள் சொல்கிறா. நீ என் கூட சேர்ந்து கேம் விளாடவா, உனக்கு நிறையா காசு கிடைக்கும்னு சொன்னதும் உடனே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துவிட்டா. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவள் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கேம்லாம் விளாண்டுட்ருக்கா. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. என்னென்னு பார்த்தா ட்ரிங்க்ஸில் அங்கே ட்ரக்கை கலந்து விட்டுருக்காங்க. அதனால தான் ரொம்ப ஹாட் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் அங்கே வந்துட்டுருக்கோவுமே ஹீரோவுக்கு வந்துட்டு முந்தி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் கூட அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வர ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் வந்துட்டு அங்கே தப்புன்றதுமே தோணுது. ரெண்டு பேருமே இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் இருந்தாலுமே இது ரொம்ப தப்பானதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசனையாக வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க ஸ்டெப் மதருக்கும் அவங்க சிஸ்டருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு போனதும் அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. இது எப்படியாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் நான் போய் அவன்கிட்ட போய் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா அவன் திரும்ப என்ன சும்மா விட மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோ வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கையவே பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சிடுறான். வேமா அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள பிடிச்சி அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போகிறா. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஷோட்லாம் போட்டுட்ருக்கோவுமே அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டுங்க. இந்த பக்கம் ஃபேஸை திருப்பி வச்சதும் ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு இவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் வந்துட்டு நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் என்ன நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியல, நான் மறந்து போயிட்டேன்னு அவள் போய் சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகும்போது நான்சி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் எப்பயுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா.
ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஸ்டெப் சிஸ்டரோட வேலை தான் சொல்லிட்டு, இப்போ அவங்க வீட்ல வந்து பார்த்தா அவங்க அம்மா ஆல்ரெடி இல்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல வந்துட்டு உனக்கு இருக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. பாவம் என்ன உன்ன வீட்ல வச்சிருந்தா, நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டமா போட்டுட்ருக்கன்னு சொன்னதும், அவ ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஓவரா பேசினதுமே, அடிச்சு வெளிய விரட்டுங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்க டாக்டர மீட் பண்ண வந்ததும், நீங்க இப்போ 2 மந்த்ஸா பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்க குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கணும். மெடிசன் எடுத்துக்கோங்க. உங்க பாய் ஃப்ரெண்ட் எப்போ வருவாரு அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. அப்போ ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே அங்கே வந்துடுறாங்க. என்ன விஷயம், எதுக்காக டாக்டரை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும், இல்லை எனக்கு வயிறு பெயின் ஆயிட்டுருக்கு, அதனால தான் சொல்லிட்டு வேகமாக அங்கே போயிட்டு அந்த விஷயத்தை அங்கே சொல்லாமல் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனதுமே, பொண்ணு ரொம்ப க்யூட்டாக தான்ப்பா இருக்கான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னதும், இப்படி பேச்சாலும் நீ பேசாதன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. ஹீரோயின் அங்கே பாட்டியை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் கூடிய சீக்கிரம் சரியாயிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க பிரதர் நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே, இப்போ எதுக்காக வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அது யாரோட பேபின்னு எனக்கு தெரியும், இதை அந்த சூட்டை நான் சொன்னேன்னா என்ன நிலைமையாகும்னு சொன்னதும், ஹீரோயின் இப்போ காசு பறிக்க இந்த வழியை யூஸ் பண்ணுறியா, நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், அவளை அடித்தவன் தலையிடும் போது நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். அங்கே அதுக்கப்புறம் அவங்கள போட்டு பயங்கரமாக அடித்ததுமே அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட விட்டுட்டு வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடும்போது பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் வீழ்த்து விடுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நீ இப்படியே வந்துட்டு இங்கே இருந்தேன்னா பிரச்சனையாயிருவா, என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அங்கே போனதுமே அவளுக்கு அவன் முன்னாடியே வாமிட் வந்ததுமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னாச்சு, உடம்பு எதுவும் முடியலையா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகவான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப அங்கே மெய்ட் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேம்மா, உனக்கு வந்துட்டு எந்த டயத்தில் என்ன மெடிசன் கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுத்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ரொம்ப டவுட்டாக ஆரம்பிச்சிருது. பட் வந்துட்டு நான் இங்கே இருக்க முடியாது, என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும், அதை பற்றியில் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அங்கே லாயர்கிட்ட பேசிட்டு கூடி சீக்கிரம் வந்துட்டு டைவர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நான் கொடுத்துருவேன், ஒன்றும் கவலைப்படாமல் அவங்களை இருக்க சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பிடிக்காத யார் கூடயுமே சேர்ந்து இருக்கிறது இது நல்லது கிடையாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு இவன் அங்கே வந்து லாயர்கிட்ட கால் பண்ணி உடனே அங்கே வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு அவட்ட ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பாட்டிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். பாட்டி என்னோட வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம், நீ நான் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான்மான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே போய் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது, இப்படி பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் தெரிஞ்சு அவள் வேகமாக வந்து பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டி தான் இருக்காங்க. என்னோட பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், ஆல்ரெடி வந்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க, உடம்பு முடியாமல் தானே இருந்தாங்கன்னு சொன்னதுமே, கழுத்தில் பார்த்தா அங்கே மார்க் இருக்குது, அவள் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணணும்னு சொல்லும்போது வேகமாக அவளை பிடிச்சி இழுத்துட்டு, கண்டிப்பாக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வரலன்னு சொன்னதும், அவள் சரியான ஏமாத்துக்காரி, ஆள் வரல பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணுறான். பட் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்கே அவளுக்கு பண்ணாலுமே அதுவுமே சுவிட்ச் ஆஃப்னு வந்ததோ, அது என்ன ஒரே டயத்தில் 2 பேருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பாட்டியோட அந்த பாடியவே எரிச்சிட்டு அங்கே வந்துட்டு சும்மா வந்து அந்த அஸ்தியை மட்டும் கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே கட்டி போட்டிருக்காங்க. அவள் எஸ்கேப் ஆகி அங்கே வந்துட்டு பாட்டியோட ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. நான் உன்னையுமே வந்துட்டு பாட்டிகிட்ட அனுப்பி வச்சுருமேன்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அவங்கள எல்லாத்தையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட சொல்லிடுறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்படி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றதாவே சொல்கிறான். அவங்கள கூடி சீக்கிரம் வந்து நீ என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க ஃபேமிலி டாக்டர் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்ததில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்லி கேட்டதும், என்னோட ஹஸ்பண்டோட தான், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நான் வந்து சூட்டை இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டி வந்துட்டு அங்கே பயங்கரமாக மன்னிப்பு கேட்க பாட்டியோட ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பண்ணதுக்கு இந்த மன்னிப்புலாம் பார்த்தாது, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட சொல்லிடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாட்டியோட பெட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சுட்டு பாட்டி அங்கே ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியுமே உன்னை வந்துட்டு நான் கடைசி வரைக்கும் உன்னோட அப்பா அம்மாட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போயிடுச்சேம்மான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பென்டென்ட்லாம் இருக்குது, அதெல்லாமே வச்சுருக்காங்க. அப்போ தான் புரியுது ஹீரோயினுக்கு, அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவ இருந்திருப்பா போல், மிஸ் ஆகிருக்கா. அந்த குழந்தைய தான் அவங்க தூக்கிட்டு வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இப்போ அவங்க பிரதர் வந்துட்டு நீ எதுக்காக என்னோட அம்மா அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனேன்னு சொன்னதும், நீ பண்ண தப்புக்கு அப்புறம் அதான் உனக்கு நடக்கும் அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நான் உனக்கு கொல்ல விட மாட்டேன்னு சொல்கிறான். பட் அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவங்க வந்துட்டு அங்கே போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட எப்படியாச்சும் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற விஷயத்த சொல்லிடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறா. பட் அப்போ இல்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது, அவளால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுது. இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு.
இப்போல எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு வாமிட்டிங் வந்ததுமே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயத்த சொன்னதுமே ஹீரோக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்கே ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. பட் அங்கே ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு நான் வந்துட்டு உனக்கு ரிசனேஷன் கொடுக்குறேன் நீ கிளம்பிக்கோ அப்படின்றத சொல்லிடுறான். ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அவங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது சார் அவங்க போகிறாங்க நீங்கள் பேச மாட்டீங்களான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு எதுவும் பேசலை. ஆனால் அவனுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு எப்பயுமே நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அவளை வந்து தேத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த ஆன்டிக் பொருளெல்லாம் விற்கிற கடையில் போய் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக அவள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப சூப்பராக வந்துட்டு அதை எல்லாத்தையுமே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது. வா இந்த பொண்ணுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. பெரிய காம்படிஷனுக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே எதிர்த்து வந்துட்டு நிற்கிறவங்க எல்லாத்தையுமே ஹீரோயின் ரொம்ப சூப்பராக சமாளித்து எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போ அங்கே ஒரு தாத்தா வந்து அங்கே மீட் பண்ணுறா. அவருக்கு ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது. ஆனால் டவுட் ஆகிட்டு இந்த பொண்ணோட டிஎன்ஏ வந்து எடுக்க சொல்லுங்கள் எனக்கு என்னமோ டவுட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காரு. ஹீரோயினுக்கு அங்கே மயக்க கீழே விழுக போகும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் தான் வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க ஒரே டயத்தில் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க இவங்க பேபி இவங்களையுமே அப்படின்ற செட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது ஒரு பக்கம். ஆனாலுமே வந்து என்ன பண்ண முடியும் அவன் வந்துட்டு மனசை தேத்திக்கிறான். ஃபைனலாக தாத்தாட்ட வந்து சொல்லிடுறாங்க தாத்தா அந்த டிஎன்ஏ வந்துட்டு ஒத்து போயிடுச்சு அது உங்களோட பேத்தி தான் சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. என்னோட பேத்தியை நான் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்தையுமே கிளம்பி போகும்போது அப்போ அங்கே வந்துட்டு டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு அவங்களோட பேத்தி என்ற விஷயத்த சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியாகிடுது. ஏன்னா பாட்டி ஆசைப்பட்டது சொந்த ஃபேமிலியில் போய் இப்போ ஜாயின் பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ அதே மாதிரியே நடந்துச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து சந்தோஷமாயிட்டு இருக்கு. தாத்தாவுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தாத்தா வந்து ஹீரோயினை தன்னோட பேத்தின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இங்கே தாத்தாவும் உங்கள் அம்மாவுமே கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள் அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாருமா அந்த டயத்தில் தான் உன்னை வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன் நீ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டெப் சிஸ்டருக்கு பார்த்தா இவன் மட்டும் இவள் லைஃப்பில் நல்லா இருப்பாளா நான் இவளை மட்டும் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் அவள் கால் பண்ணி அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சில பர்சன் அங்கே வர்றாங்க. பார்த்தா அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. கூட சேர்ந்து அவங்க பிரதருமே இந்த வேலை பண்ணியிருக்கான். நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு எங்களை வந்து இந்த நடுத்தருவு கொண்டு வந்த கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப மிரட்டிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுமே அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அவன் அடித்து கொலை பண்ணின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு முடிவு பண்ணிவிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு அங்கே ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு நீ என்னமோ வந்துட்டு ரொம்ப பாசமாக வந்துட்டு உளறிட்டு இருக்கியே வந்து இவகிட்ட இப்போ ஒரு விஷயம் சொல்லவா இவ உன் கூட சேர்ந்து அன்றைக்கி நைட்டு ஒன்றா இவ தான் இருந்தவ இவ வயிற்றில் இருக்க குழந்தையுமே உன்னோட தான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அங்கே அசிஸ்டன்ட் இவங்க எல்லாத்தையுமே அடிச்சுக்கோங்க தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறான். ஹீரோயின் இப்போ நல்லா தான் இருக்காங்கன்ற விஷயத்தை அங்கே சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே தாத்தா எல்லாருமே நல்லா கேர் பண்ணி அங்கே வந்து பார்த்துக்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் வந்து உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன் நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம 2 பேரோட வாழ்க்கையுமே சரியில்லாமல் இருக்குது நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவளுமே அதுக்கு வந்துட்டு ஒத்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. பிறகு அங்கே டைவர்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே அவளை பார்த்துட்டு இவன் எங்கே இருக்கான்னு சொன்னதும் இவ தான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே கால் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு அவன் பார்க்குறான். ஃபோன் அவளுக்கு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு வேமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போனதும் நீங்கள் என்ன பாஸ் இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நான் தான் உன்னோட ஹஸ்பண்டே நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து தெரியாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற சட்டி கேட்டதும் ஹீரோயினுக்குமே ஒன்று ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இப்படியே ஃபைனல் அவங்க 2 பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாங்க இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.